सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினான். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி, கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு. கந்தன் காலடியை வணங்கினான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் 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 காலடியை வணங்குங்கள். எல்லாரும் வருவான். சீக்கிரம் போங்கடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், இரண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு?
ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப தேசத்திலே தமயந்தியினுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியிலே ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதுன்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா யாரு யாரு கோவா கடம்பா கதிபா கதேஜி எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது, நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திரா நளமகாராஜா. அப்படியா? அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க. இந்த நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவனோடு கூடவே நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான். இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவருடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணின்னு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணா. ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகப்படாதுடா, நலனையே போய் கேட்போமே. நலமகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான். என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் சுயம்பரத்துக்கு வந்திருக்கோம். சுயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். செய்வியா? என்னடா இது? நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன்? அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களா வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவர்களுக்கு தூதனா போகப்படாது. எதையாவது ஒன்ன விடணும். எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து
பொன்னாடன் மொத்தமா சொல்லி நல்லாவும் சொன்னான். ஐயா, அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒருத்தருக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான். ஆஜார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா? இது எங்க மகாராஜா, நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தவளை தன் செம்மையனும் நீராள விட்டு தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி தெரியுது தெரியுது. என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பி இருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயம்பரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். चारुस्मिते चारुदत्ते चारुस्मिते चारुदत्ते चारुनेत्रे विलासिते चारुस्मिते चारुनेत्रे विलासिते चारुस्मिते चारुदत्ते नवदरजसाम्यम् उमानदेवी मे मदे नवदरजसाम् उमानदेवी मे मदे सुस्मिते चामुदते किंचित् समादम् தூதன் தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக வயசாக மல்ல மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷி ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா?
அவர் உன்னை விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாலை இட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன், வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வாளா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சு, எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல. மாறிடும். இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது. தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ. நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நானும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு ஒன்ன தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு, ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாங்கிறத நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போறேன். அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாதி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தியை அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விட போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்காங்க. நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல, 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா, நினைச்சா அது ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். शंभो महादेवा, शंभो महादेवा, शंभो महादेवा, शंभो महादेवा.
அன்பே ஆண்டவனாகும், அன்பே ஆண்டவனாகும். அதன் ஆலயம் நெஞ்சாகும் அறநூலே கூறும் அன்பே ஆண்டவனாகும். அறிந்தால் மண்ணுதே ஆக்கம் கெடாதே, வரும் வாழ்வு வராதே. அறிந்தால் மண்ணுதே ஆக்கம் கெடாதே, வரும் வாழ்வு வராதே. மாசையிலாடாதே மதியை மூடாதே, மான்மறை வாக்கும் இதே மாறா அன்பே ஆண்டவனாகும். அருள் வேண்டுவாய் காணாத ஆட்டின் பின்னே. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா எத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளை இதே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கச்சற் கண்ணீருடன் அலைந்தா.
கத்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய் காணாத ஆட்டின் பின்னே. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா இத்தனை காலம் நீ தள்ளலாமோ கத்தரின் சித்தம் உன் வேளை இதே கண்டு உணர்ந்து விரைந்து